கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்தினுடைய தலைப்பு நியாய தீர்ப்பின் நாள் அப்படின்ற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்ற ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கடந்த வாரம் பார்த்த பாடத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு என்ன பண்ணலாம், இந்த வாரத்துக்குரிய பாடத்துக்குள்ள என்ன பண்ணலாம், நம்ம போகலாம். ஸோ கடந்த வாரம் பார்த்த பாடத்துடைய தலைப்பு நரகம். ஸோ வந்திருந்த சகோதர சகோதரிகளுக்கு உண்மையாலுமே நரகத்தை போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வந்து பார்த்தோங்களா, பார்த்தோமா நரகம் போய் எப்படி இருக்குன்னு. ஸோ அநேகர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நரகத்துக்கு போயிட்டு வந்து சாட்சி சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தில் நரகம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னவா சொல்லப்பட்டிருக்கு, வசனங்கள் நரகத்தை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றத போன வாரம் என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சோம். ஸோ அந்த வகையில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலுமே கிறிஸ்தவங்க மட்டும் கிடையாது, எல்லா மதத்தினருமே ஒரு விஷயத்த உண்மையாக நம்புறாங்க. எந்த விஷயம் தெரியுங்களா? நரகம் அப்படின்ற ஒரு விஷயம். நல்லது செஞ்சவங்களாம் எங்கே போவாங்க? சொர்க்கத்துக்குன்னு சொல்லுவாங்க, நாம பரலோகத்துக்குன்னு சொல்றோம். அதே முஸ்லீம் சகோதரர்கள் என்ன பண்றாங்க, அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பரலோகம் தான் என்ன பண்றாங்க சொல்றா. ஸோ அப்படியா பார்க்கும்போது இந்த நன்மை செய்தால் பரலோகம், தீமை செய்யறவங்க எங்க போயிடுவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்றது கிறிஸ்தவங்களுடைய விசுவாசம் மாத்திரம் இல்லை, உலகத்திற்கு எல்லாருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த நரகம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய எண்ணெய் சட்டி என்ன பண்ணும், எண்ணெய் கொப்பரை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும், எண்ணெய் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாவம் செய்கிறவங்க, தீமை செஞ்சவங்க அவங்கள கொண்டு போய் எங்கே போட்டுருவாங்க, நரகத்தில் போட்டுருவாங்க. நரகம் அப்படின்றது அந்த எண்ணெய் கொப்பரை, கரெக்டுங்களா? அதில் எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரே சத்தம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்றது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுடைய நம்பிக்கை. ஆனால் நம்முடைய வேதம், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் விரும்பாத ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. போன வாரம் நம்ம பார்த்துருப்போம். என்ன காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்னியிலே தகனிக்கிறதற்காக இவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. ஸோ இதான் நம்ம பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு புறஜாதி தெய்வத்துக்கு, மோலேகு அப்படின்ற ஒரு தெய்வத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேடைகளை கட்டி தன்னுடைய பிள்ளைகளை வந்து பலியா கொடுத்தாங்களாம். நெருப்புல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது எரிக்கிற ஒரு விஷயத்த இங்க நம்முடைய தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணல, ஜனங்களுக்கு சொல்லியே கொடுக்கல, அது என் மனசுக்குள்ள இல்லை அப்படின்றார். அப்பன்னா சின்ன பிள்ளைகளை, குழந்தைகளை கொண்டு போயிட்டு நெருப்புல போடுற விஷயமே நம்முடைய தேவனுக்கு பிடிக்கல அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் எண்ணெய் கொப்பரையில போட்டு அப்படியே எரிய வச்சு சந்தோஷப்பட்டு பார்க்கறடைய மனசு அவருக்கு இருக்குமா? நம்ம யோசிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை. இப்போ இப்படிப்பட்ட குணலட்சணத்துக்கும் இப்படிப்பட்ட தேவனை வணங்குகிற நாம இன்னொரு பக்கம் வேற மாதிரி ஒரு முகத்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நரகம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது, காமிக்குது. அப்படியே ஆப்போசிட்டா எந்த வகையில் உண்மையா இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும், ஆராய்ச்சி பார்த்தோம். அந்த வகையில் இந்த நரகம் அப்படின்றது இருக்குது. ஆனா ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கைப்படியான ஒரு விஷயமா இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை மனுஷன் மறிச்சிட்டான் அப்படின்னா அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். பிரசங்கி 9:10 வசனம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. சோ இந்த நரகம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு, அந்த வார்த்தைக்கு பைபிள் அநேக
வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தப்பட்டிருந்த பார்த்தோம். பாதாளம்னு சொல்லியிருப்பாங்க, நரகம்னு சொல்லியிருப்பாங்க, இல்ல குழி என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் மறிச்சார் அப்படின்னா மறிச்சதுக்கு அப்புறம் அவர் எங்க போறார் அப்படின்னு பார்க்க பாதாளத்துக்கு போறார். ஸோ நரகத்துல கொண்டு போய் போகும்போது அந்த இடத்துல என்ன இருக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த விதமான செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே என்ன பண்ணாதுங்களா இருக்காதுங்களா. எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது தூங்கிட்டு இருப்பாங்க. மறிச்சதுக்கு அப்புறம் மனுஷனுடைய ஒரு நிலைமை எப்படியா வசனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்படிதான் இருப்பாங்க. அப்பனா இந்த ஒரு விஷயம் எங்க தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நரகம் அப்படின்ற ஒரு தமிழ் வார்த்தையினுடைய அகராதியில போய் படிக்கும்போது நம்ம படிச்சோம் போன வாரம். நரகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றத தமிழ் அகராதியில பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது சொல்லியிருக்கு. நரகம் அப்படின்னா நரன் அப்படின்னா யார் தெரியுங்களா? மனுஷன். அகம் அப்படின்னா உள்ள வைக்கிறது, குழி. இப்போ மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் அவனை போயிட்டு குழியில வைக்கிறோம் இல்லைங்களா? எங்க வைப்போம்? குழி. அது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா கல்லறை இல்ல அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது சுடுகாடு. கரெக்டுங்களா? இப்ப என்ன அப்படின்னு பார்க்க மனுஷனை எங்க போய் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குழிக்குள்ள. இந்த குழிக்குள்ள வைக்கப்படுற ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது நரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் ஷியோல் அப்படின்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்துச்சு. புதிய ஏற்பாட்டில் ஹேடஸ் அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தையினுடைய அர்த்தமும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குழி. அதே மாதிரி நரகம் அப்படின்னு பார்க்கும்போது மனிதனை புதைக்கக்கூடிய இடம். அடுத்து பாதாளம் இன்னொரு வார்த்தை பயன்படுத்திட்டு இல்லையா, நம்ம பைபிள்ல கூட இருக்குது அந்த வார்த்தை. பாதாளம் அப்படின்னா பாதத்தின் கீழ் ஆழம், பாதாளம். சோ அந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்க மனுஷனை புதைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம இன்னொரு விஷயம் கூட யோசிக்கலாம். தீமை செய்யறவங்க மட்டும்தான் நரகத்துக்கு போவாங்க, பாவம் செய்யறவங்க மட்டும்தான் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் பாவம் செய்யாதவங்க யாரா இருக்காங்களா? அப்பனா எல்லாருமே எங்க தான் போகணும்? நம்மளே சேர்த்தா நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோமா? ஒருவேளை அதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு அப்படின்னா எல்லாருமே எங்க தான் போனோம்? ஆனா அப்படியாக தேவனுடைய சித்தம் அல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பாவத்தினுடைய சம்பளம் என்னன்னு வசனம் சொல்லுது? மரணம் தான் சொல்லுது. பாவத்தின் சம்பளம் நரகம். அப்படியா? பாவத்தினுடைய சம்பளம் ஆதாம் கீழ்ப்படியாம போயிட்டாரு. அந்த கீழ்ப்படியா நிமித்தமா பாவம் வந்துச்சு. அந்த பாவத்தினால ஆதாமுக்கு என்னதான் வந்துச்சு? மரணம். அதுக்கப்புறம் ஆதாமுடைய சந்தையார் எல்லாருமே என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் மனுஷனுக்கு நடக்குது அப்படின்னா என்ன காரணம் தெரியுங்களா? அதுவே உங்களுக்கு ஒரு தண்டனை. கரெக்டுங்களா? அப்ப பாவத்தினுடைய சம்பளம் என்னவாதான் இருக்கு வசனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா மரணம். ஆனா தேவனுடைய கிருபை வரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டான நித்திய ஜீவன். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சு அவருடைய ஜீவனை கொடுத்ததுக்கான காரணமே ஒட்டுமொத்த மனுக்குலத்தை என்ன பண்ணணும்? மீட் எடுக்கணும் தான். ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கு மட்டும் அவர் அந்த ஒரு விஷயத்த பண்ண நல்லா இருக்குங்களா? யாரெல்லாம் அவர் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் எங்க அப்படின்னு பார்க்க பரலோகத்துக்கு, மற்றவங்க எல்லாம் நரகத்துக்கு அப்படின்னு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க என்ன பண்ணல? பேசல. இழந்து போனதை கெட்டு போனதை ரட்சிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு? வந்தாரு. அப்பனா ஒட்டுமொத்த மனுக்குலமும் எல்லா ஜனங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது விழுந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் அவங்களை மீட்கிறதுக்காக தான் நம்முடைய ஆண்டவர் வந்து ஜீவனை கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமான் ஒருத்தருமே இல்லை அப்படின்னு வசனம் என்ன பண்ணுது சொல்லுது. உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவர் யாருமே இல்லை, எல்லாருமே வழி விலகி ஏகமா என்ன பண்ணிட்டாங்களாம்? கெட்டு போயிட்டாங்க. அப்பன்னா கெட்டு போனவங்க, பாவம் செய்யறவங்க, தீமை செய்யறவங்க இவங்க எல்லாம் மறிச்சதுக்கு அப்புறம் எங்க போயாகணும் அப்படின்னு பார்த்தோம்னா நரகத்துக்கு தான் போயாகணும். எரிகிற எண்ணெய் கொப்பரையில தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது வேகணும். அதை பார்த்து நம்முடைய ஆண்டவர் சந்தோஷப்படுவார் நினைக்கிறது எந்த வகையில நியாயமா இருக்கும்? நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயத்தையும் அந்த நரகம் அப்படின்ற ஒரு கோட்பாடையும் வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா இதே அன்பு, இரக்கம், மனதிருக்கம் நிறைந்த நம்முடைய தேவனுக்கு முன்பாக அந்த ஒரு காரியம்ன்றது நமக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குது. சரி, ஒருவேளை இருக்குன்னே கூட வச்சுக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாரு?
வந்து மறிச்சு உயிர்த்தெழுந்து மேல என்ன பண்ணிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. அப்படி போனவர் திரும்ப என்ன பண்ண போறாரு, ரெண்டாம் வருகையில் வர போறாரு இல்லையா? அவர் வரும்போது ஒருவேளை பாவம் செஞ்சவங்க எல்லாமே நரகத்துக்கு போயிட்டாங்க, அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எரிஞ்சு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நன்மை செஞ்சவங்களாம் எங்க போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ரெண்டாம் வருகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது பூமியில் யார் இருப்பா? யார் இருப்பா? அப்ப ரெண்டாம் வருகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண போறார்? இதெல்லாம் கேள்வியா இருக்கு இல்லைங்களா? சரி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வந்து என்ன செய்ய போறார் அப்படின்னு பார்த்தோம்னா நியாயம் தீர்க்க போறார். இன்னைக்கு அதனுடைய பாடம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். நியாய தீர்ப்பின் நாள், ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்ற ஒரு தலைப்பு நிக்கலாம் நம்ம படிக்க போறோம். ஸோ அப்படியா படிக்கும்போது இந்த நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம், ஏன்னா நரகம் இல்லை அப்படின்னாலே நிறைய பேருக்கு என்ன ஆகுது, அந்த அந்த ஒரு விஷயம் இருக்குன்றதுக்காக பயந்ததுனால தான் நாங்களாம் எங்கேயே போயிட்டு இருக்கிறோம், சர்ச்சுக்கே போயிட்டு இருக்கிறோம், பைபிளே படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு வேளை அதெல்லாம் பண்ணல அப்படின்னா எங்க போயிடுவோம்? அப்பனா இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க இந்த பைபிளை படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமா வாழ வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். இப்படி படிக்கிறதுனால, நாம வேத வசனத்தின்படி வாழ்றதுனால என்ன ஆசீர்வாதம்ன்றதை நம்ம முன்னாடியே ஒரு சிலர் படிச்சிருக்கலாம் போன பாடங்கள்ல. இன்னும் என்ன பண்ண போறோம், நம்ம படிக்க போறோம். சரி, இந்த நியாய தீர்ப்பின் நாள், ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னா அந்த ஒரு வார்த்தையை கேட்கும் போதே நமக்கெல்லாம் எப்படி தோணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்ன பண்ணுது, வந்துடுச்சு. ஒரு நியாய தீர்ப்பு தேவன் கொடுக்க போறார், நம்முடைய ஆண்டவர் கொடுக்க போறார் அப்படின்னா ஒரு பயம் என்ன பண்ணுது நம்மளே அறியாம. ஏன் ஏன் சரி, ஓகே. ஸோ இந்த நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லும் போது பயம் உண்டாகுது. அதே வகையில் இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது என்ன பண்ணுவார்னா வந்து வெள்ளை சிங்கானத்தை என்ன பண்ணுவார், அமர்ந்திருப்பாரு. இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜனங்கள் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. இப்போ ஒருத்தர் வரார், அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்ற கேட்கும்போது ராமசாமி அப்படின்றார். ராமசாமியா, என்னை பத்தி உனக்கு தெரியுமா? இல்லைங்க, தெரியாதுங்க. அப்ப நீ எங்க போ, நரகத்துக்கு போ. இன்னொருத்தர் வரார், அப்துல் காதர் அப்படின்றார். அப்துல் காதரா, என்னை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நீ எங்க போ, நரகத்துக்கு போ. அடுத்து இன்னொருத்தர் வராரு, அவர் பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டேவிட். ஸோ டேவிட் அப்படின்ற வராரு. அவர் வரும்போது என்ன கேட்கிறாருன்னா, என்ன பத்தி தெரியுமா? தெரியும் ஆண்டவரே, பேரு கூட என்ன பேர் வச்சிருக்கிறேன், கிறிஸ்டின் பேர் வச்சிருக்கிறேன். அதனால நீ எங்க போ, பரலோகத்துக்கு போ. இப்படிதான் நியாய தீர்ப்பு என்ன பண்ணுவாராம், செய்வாரு அப்படின்னு நாமளும் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரி என்ன பண்றாங்க, நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரப்போறது உண்மை. அவர் நியாய தீர்ப்பு என்ன பண்ண போறாரு, செய்ய போறார் உண்மை. வசனங்கள் இருக்குது. அவர் நியாய தீர்ப்பு இரண்டாம் வருகையில் வந்து செய்யும் போது இந்த உலகத்துல எப்படி இருக்குமா தெரியுங்களா? நியாய தீர்ப்பு அப்படின்னால பயம் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் நியாய தீர்ப்பு செய்யும் போது, அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது இந்த உலகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். சங்கீதம் 96 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். 96ஆம் சங்கீதம் வசனங்கள் 11 மற்றும் 12. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதில் உள்ள யாகவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். வானங்கள் மகிழுமா, பூமி பூரிப்பாகுமா, சமுத்திரமும் அதன் நிறைவும் என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது முழங்குமா, நாடும் அதில் உள்ள யாவும் என்ன பண்ணுமா, களி கூறணும். அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் என்ன பண்ணுமா, இந்த கெம்பீரிக்கிறது, களி கூறுறது, பூரிப்பாகிறது. சந்தோஷம் அப்படின்னா அந்த வார்த்தை என்னன்னா சந்தோஷமா இருக்கிறது. ஆனா கெம்பீரிக்கிறது, களி கூறுறது அப்படின்னா உச்சகட்ட சந்தோஷத்துல என்ன பண்ணுவாங்களாம், ஒட்டுமொத்த நாடும் ஒட்டுமொத்த உலகமே என்ன பண்ணுமா,
இருக்குமா. எப்போ அப்படின்னு கேட்டோம்னா அப்படியே 13ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்க. 13ஆம் வசனம். ஆ. அவர் வருகிறார், ஆ. அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். ஆ. அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு என்ன பண்றாரு, வராரு. அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு என்ன பண்ணுவாரு, நியாயம் தீர்ப்பாரு. இப்படி வரும்போது என்ன நடக்கும் தான் இதுக்கு முன்னாடி பார்த்த வசனங்கள். நாடு என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது கம்பீரிக்குமா, பூமி பூரிப்பாகுமா, எல்லாருமே களி கூறுவாங்களாம். எப்போ அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பதற்காக இந்த பூமிக்கு வராருனாலே எல்லாருமே சந்தோஷப்படுவாங்களாம், மகிழ்ச்சி அடைவாங்களாம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கையும் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனங்களுடைய ஒரு விசுவாசமும் இந்த நியாய தீர்ப்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு அப்படின்னாலே என்ன பண்ணும், இனிமே பாவம் செய்யறதுலாம் என்ன பண்ணும், விட்டுடணும். ஒரு பயம் என்ன பண்ணும், ஐயோ எங்க போட்டுருவாரு நரகத்துல அப்படின்ற மாதிரி இங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்க வசனம். அவர் வரும்போது சந்தோஷமா இருக்குமா. ஏன் அப்படின்னா ஒருத்தர் கூட கெட்டு போகிறதுன்றது அவருக்கு சித்தம் அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எல்லாருமே ரட்சிக்கப்படணும், அதுக்காக தான் வந்தாருங்களாம். படிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆ. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷங்களுமே ரட்சிக்கப்படணுமா, சத்தியத்தை அறிகிற அறிவு என்ன பண்ணுமா, அடையணுமா, அதுதான் அவருடைய சித்தமா. ஒருவரும் கெட்டு போறது அவருடைய சித்தம் அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பனா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் அப்படின்னா இப்ப போய் எல்லார் மத்தியிலையும் நம்ம இந்த சுவிசேஷத்தை சத்தியத்தை போய் சொன்னா எல்லாருமே ஏத்துக்கிறாங்களா? அப்ப எல்லாருமே ஏத்துக்கல அப்படின்னா எல்லாருமே ரட்சிக்கப்படுறது இப்பவே வா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்களா? அப்பனா எல்லாருமே ரட்சிக்கப்படணும்ன்றது, சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும்ன்றது நம்முடைய ஆண்டவருடைய சித்தமா இருக்குது. யாரும் கெட்டு போறதுடைய சித்தம் என்ன பண்ணல இல்ல. சோ இது வரைக்குமே என்ன அப்படின்னு பார்க்கும்போது அநேகர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பிறந்து இருக்கிறாங்க, மரிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு விஷயம் நாம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி சிங்காசனத்துல உட்காந்து ஒருத்தரா கூப்பிட்டு நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா அது எந்த வகையில யோசிக்கிற அளவுக்கு இருக்குன்றது ஒரு உதாரணம். இவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூப்பிடும் போது திடீர்னு ஒருத்தர் அலெக்சாண்டர்னு ஒருத்தர் வராரு. மாவீரன் அலெக்சாண்டர் தெரியுங்களா? அவர் வந்துட்டார்னு வச்சுக்கிங்களேன். வந்து என்னை பார்த்து தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் தெரியாதுன்னுவாரு. ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து பறக்கிறதுக்கு முன்னாடியே பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, பிறந்துட்டார். இயேசு கிறிஸ்து பத்தி அவருக்கு என்ன பண்ணாது, தெரியாது. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் பரலோகம், இயேசு கிறிஸ்துவை பத்தி தெரியல நரகம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவங்க நிலமலாம் யோசிக்கிற மாதிரி இருக்குங்களா? அப்பன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது வரைக்கும் மனுஷங்க ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிறக்கிறாங்க, மரிக்கிறாங்க, பாவம் செய்யறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் தண்டனை கிடையாதா? அப்ப நியாய தீர்ப்புன்ற ஒரு விஷயமே செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்ல வரீங்களா பிரதர் அப்படின்னா இல்ல. நியாய தீர்ப்பு செய்ய போறாரு. அதை எப்படியா செய்ய போறான்றதான் வசனத்துல போய் என்ன பண்ண போறோம், நம்ம படிக்க போறோம். எப்படி செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆ. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாமையுள்ள காலம் அப்படின்னா வேத வசனம் நம்முடைய ஆண்டவர் இந்த சத்தியம் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு சில காலங்கள். அந்த காலத்துல எப்படிதான் நம்முடைய ஆண்டவர் இருந்துட்டாராம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தேவன் காணாதவர் போல் என்ன பண்ணிட்டாருங்களாம். இப்ப உலக ஜனங்களுடைய பாவங்களை கணக்குல வச்சு அப்பப்போ தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா இந்த உலகம் என்ன பண்ணாது கண்டிப்பா. ஒருவேளை தவறுக்கு தண்டனை மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு நம்முடைய ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா ஆதாம் தவறு பண்ணும்போது என்ன பண்ணிருப்பாரு, அழிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் மனுஷங்க அப்படின்ற ஒரு ஜனம் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, உலகத்துல இருந்திருக்க மாட்டாங்க. ஏன் அதுக்கப்புறம் பழுகி பெருகிற ஒரு விஷயம் நடந்து இவ்வளோ ஆண்டுகள் வந்து கோடா கோடி ஜனங்கள் உருவாயிருக்கிறாங்க அப்படின்னா
காரணம் இல்லாம என்ன பண்ணாது, இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன அறியாமையில் உள்ள காலங்கள் அப்படின்னா சத்தியம் நம்முடைய ஆண்டவர் பத்தி தெரியாத ஒரு சில காலங்கள்ல காணாதவர் போல இருந்துட்டாராம். ஆனா அவருடைய ராஜ்யத்துல அவர் 2ஆம் வருகையில வந்து நியாய தீர்ப்பு செய்யும் போது என்ன சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க அதெல்லாம் நான் கணக்குல என்ன பண்ணல, எடுத்துக்கல. இப்போ என்ன பண்ண தெரியுங்களா, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் என்ன பண்றாரு, கட்டளை கொடுப்பாராம். இப்ப அன்பா வந்து நீங்க வசனத்தை கை கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் என்ன பண்ண மாட்டார், நியாய தீர்ப்புல செய்ய மாட்டாராம். அவர் 2ஆம் வருகையில வந்து எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும்ன்ற கட்டளை என்ன பண்ணுவாரு. அப்போ வந்து யாரும் இல்ல எனக்கு விருப்பம் இல்லை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது, நான் ஏத்துக்க முடியாது, என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாதுங்களா. அது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே அப்போஸ்தலர் 17:31 படிக்கலாம். 31ஆம் வசனம், மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். சோ மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த ஒரு நாள் என்பது ஒரு நாள், அந்த நாள் கடைசி நாள் இப்படின்ற நாள் வருது அப்படின்னாலே அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஆளுகை, 1000 வருட அரசாட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணோம் புரிஞ்சுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த நாளை குறிச்சிருக்கிறாரு. அதுல தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை என்ன பண்ணுவாருங்களாம், நீதியாய் நியாயம் தீர்ப்பாராம். அப்ப அந்த மேலும் ஒரு நாள் அப்படின்றது அந்த இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சி நடக்கக்கூடிய அந்த ஒரு காலப்பகுதி. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அந்த தாம் நியமித்த மனுஷனை கொண்டு அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, அங்க ஆளுகை செய்வாருங்களா. அந்த நாள் அப்படின்றது தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 2 பேதுரு 3:8 படிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் என்பது, அப்ப அந்த நாள் அப்படின்னா 1000 வருஷம் கொண்ட வருடங்கள். இப்ப அந்த நாள்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா நியாயம் தீர்ப்பாருங்களாம். எப்படி நியாயம் தீர்ப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா, தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியா என்ன பண்ணுவாருங்களாம், நீதியா நியாயம் தீர்ப்பாராம். எப்போ அவர் குறித்திருக்கிற அவருடைய 2ஆம் வருகையில வந்து அவருடைய ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாருங்களாம், நீதியா நியாயம் தீர்ப்பாராம். அப்போ இந்த ஒரு நீதியா நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயம் இப்ப இந்த பூமியில இப்ப இருக்கிற காலத்துல வந்தாருன்னா, இல்ல இதுக்கு முன்னாடி வந்து நியாயம் தீர்த்தாருன்னா நீதியா அவரு நியாயம் தீர்க்க முடியுமா? ஏன் அப்படின்னா இந்த பூமியில என்னதான் இருக்கு அப்படின்னு பிரசங்கி சொல்றாருன்னா படிக்கலாம் பாருங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது, நீதி ஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சூரியனுக்கு கீழே பாக்குறாரு இந்த பூமியில நியாயஸ்தலம் இருக்குது, பேர் தான் நியாயஸ்தலம், ஆனா அங்க உள்ள என்ன இருக்குங்களா, அநியாயம் இருக்குதான். நீதி ஸ்தலத்தை பாக்குறாரு, அங்க என்ன இருக்குங்களா, அநீதி இருக்குங்களா. அப்பன்னா இந்த உலகத்துல அநீதி அநியாயம் தான் என்ன பண்ணுது இருக்குது. அப்படி அநியாயம் அநீதி பண்றவங்க தான் எப்படி இருப்பாங்க, ரொம்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சோ அப்படியே பார்க்கும்போது இந்த அநீதி அநியாயம் இப்படி இருக்கிற அந்த ஒரு டைம்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. இயேசு கிறிஸ்து நியாயத்தீர்ப்பு செய்யும் போது எப்போ பண்றா அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ராஜ்யம், அதுதான் நம்ம 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஏற்கனவே இருந்த இந்த பழைய பூமியில அநியாயம் அநீதி தான் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அவருடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கும் போது இந்த பூமி எப்படிப்பட்டதா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா நீதி வாசமா இருக்கிற புதிய வானம் புதிய பூமியா மாறும். அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல தான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய நியாய தீர்ப்பு என்ன பண்ண போறாருங்களா, செய்ய போறாரு. சோ நம்முடைய ஆண்டவர் ஒரு சில நேரத்துல என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 1ஆம் வருகையில வந்தாருல்ல, இஸ்ரேல் தேசத்துல வந்து பிறந்தார் இல்லையா, பெத்லகேம்ல.
அப்படி பிறந்து அங்க வளர்ந்தார் இல்லைங்களா, அப்பவே இந்த பூமியை நியாயம் தீர்க்கிறதுக்காக வந்துட்டாரு. ஒருவேளை அவர் ஏத்துக்கலன்னா நரகம், ஏற்றுக்கொள்ளவங்களுக்கு பரலோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரா அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது என்ன சொன்னார் தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்க, யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். முதலாம் வருகையில் வரும்போதே எதுக்கு தான் வந்தாருங்களா? நியாயம் தீர்க்கிறதுக்காக என்ன பண்ணல, வரலையா? அப்போ உலகத்தை ரட்சிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாரு? அதுவும் எப்படின்னா தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்ன பண்ணாரு? மீட்கிறதுக்காகவும் ரட்சிக்கிறதுக்காகவும் தான் வந்தேன். 2ஆம் வருகையில் வரப்போதான் என்ன பண்ணுவாராம் அப்படின்னு பார்த்தோம்னா, நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவாருங்களா. அதுதான் எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. சோ நீதியை சரிகட்டக்கூடிய ஒரு நாள், அதுதான் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம், அதுதான் அவருடைய 1000 வருட அரசாட்சி. இந்த டைம்ல என்ன பண்ண போறா அப்படின்னு பார்க்கும்போது, நீதிக்கு நீதி என்ன பண்ண போறார், செய்ய போறான்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஸோ என்னுடைய மீட்கும் வருஷம் என்ன பண்ணுதுங்களா, வந்துச்சுங்களா. ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்கக்கூடிய ஒரு காரியம் எப்ப செய்ய போறாருன்றாருன்னா, அவருடைய நாள்ல. சரி, ஓகே. நம்ம முன்னாடியே கேட்ட மாதிரி ஒரு வகுப்பார் எங்க போயிட்டாங்க, நரகத்துக்கு போயிட்டாங்க. ஒரு வகுப்பார் எங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது யாருமே பூமியெல்லாம் பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. யாரு ஆளுகை செய்வான்னு கேட்கிறோம் இல்லைங்களா. இப்போ சத்தியத்தின் அடிப்படையில் வசனத்தின் அடிப்படையில் யோசிக்கும் போது அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. ஏன் அப்படின்னா, சரி ஓகே பிரதர், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரப்போறாரு இல்லையா, வந்துதான் நியாய தீர்ப்பு செய்ய போறார் அப்படின்னா, யார நியாயம் தீர்க்க போறார், யார நியாயம் தீர்க்க போறார் அப்படின்னா, 2ஆம் வருகையில் அவர் வரும்போது யாரெல்லாம் அந்த பூமியில் இருக்கிறாங்களோ அவங்க மட்டுமா இல்ல, ஆதாம்ல இருந்து அவர் 2ஆம் வருகையில் வர வரைக்கும் எத்தனை ஜனங்கள், எத்தனை கோடி பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரும் என்ன பண்ண போறாருன்னா நியாயம் தீர்க்க போறாருங்களாம். எப்படியா நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம், யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது பிரேத குழி அப்படின்னா அதான் பார்த்தோம் போன வாரம், நரகம் அப்படின்னு படிச்சோம் இல்லைங்களா. அந்த நரகம் அப்படின்றதான் பிரேத குழி. அங்கதான் மரிச்ச எல்லாருமே என்ன பண்ணிருக்கிறாங்க, அடக்கம் பண்ணிருக்கிறாங்க. அப்படி அடக்கம் பண்ணிருக்கிற எல்லாருமே என்ன பண்ண போறாங்களா, உயிர் தெழுந்து வர போறாங்களா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தத்தை என்ன பண்ண போறாங்களா, கேட்க போறாங்களா. ஆச்சரியமா இருக்கா? நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம். அந்த காலம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரக்கூடிய அந்த ஒரு காலம். செத்து போன எல்லா ஜனங்களையும் என்ன பண்ண போறாருன்னா உயிர் தெழுப்ப போறாராம். அப்படின்னா செத்து போனது கிறிஸ்தவங்க மட்டும் செத்து போயிருக்காங்களா இது வரைக்கும்? ஆதாம்ல இருந்து எல்லா மதத்தினரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்துக்கள் மறிச்சிருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் மறிச்சிருக்கிறாங்க, கடவுளே இல்லைன்ற நாத்திகர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மறிச்சிருக்கிறாங்க. அப்பனா இயேசு கிறிஸ்து வந்து பிரேத குழிகள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்டு எழுந்து வரப்போறாங்க. அப்படின்னா கிறிஸ்தவர்கள் மாத்திரமா? சரி, யாருன்றதை கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த ஆதாம் இவர் தான் கீழ்ப்படியாம போயிட்டு மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்துச்சு. அவருக்கு மாத்திரம் இல்ல, அவருக்கு பின்னாடி வந்த எல்லா ஜனங்களுக்கும் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது, நடந்துச்சு. அதே மாதிரி இந்த ஆதாம் அப்படின்றவர் மீட்கப்படுற ஒரு விஷயம் நடக்க போகுது. அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஆதாமுடைய சந்ததியா இருக்கிற எல்லாருமே என்ன பண்ண போறாங்களாம், உயிர்ப்பிக்கப்பட போறாங்க. ஆதாமுக்குள்ள எல்லாம் மறிக்கிறாங்க அப்படின்னா ஆதாமுடைய சந்ததியா இருக்கிற எல்லாருமே மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பங்கடைறாங்க. இயேசு கிறிஸ்து வந்ததுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்குள்ள எல்லாருமே என்ன பண்ண போறாங்க, அப்பனா ஆதாமுடைய சந்ததியார் எல்லாரும் அவங்க உயிர் தெழுந்து வருவாங்க. ஆதாமுடைய சந்ததியார் அப்படின்னு சொல்லும் போது யாரெல்லாம், நாம. அப்புறம் இந்த உலகத்துல கடவுளே இல்லைன்னு சொல்றவர் யார் தான், ஆதாமுடைய சந்ததி தான்.
மற்ற மதத்தை சார்ந்த எல்லாருமே என்ன யார் தான்? ஆதாம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா உயிர்ப்பிக்கப்படுவாங்க. ஒருவேளை நாம நினைக்கிறோம் நீதிமான்கள் மட்டும் தான் உயிரடைவாங்க, மற்றவங்களாம் நரகத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா அது மட்டும் இல்ல. நீதிமான் மாத்திரம் உயிரடைய போறதில்ல, யாரும் உயிரடைய போறாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீதிமான்களும் அநீதிமான்களுமாகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். So, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை. பவுல் சொல்றாரு யாரெல்லாம் உயிரடைய போறாங்களாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீதிமான்களும் உயிரடைய போறாங்க, அநீதிமான்கள் அப்படின்றவங்க யாரு? பாவிகள் சொல்றவங்க. இயேசு கிறிஸ்துவ அவங்க அறிஞ்சிருக்கலாம், அறியாம இருக்கலாம். இந்த உலகத்துல ஆதாமுடைய சந்ததி யார வராங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது நீதிமான்களும் அநீதிமான்களும் உயிர்த்தெழுவாங்க அப்படின்ற நம்பிக்கை என்ன பண்ணுது இருக்குது. எப்போ அப்படின்னு பார்த்தா கிறிஸ்துனுடைய ராஜ்யத்துல நாம் பார்க்கிறோம். நரகம் அப்படின்றது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பாதத்தின் கிழாடம். அங்க அங்க அடக்கம் பண்ணி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உயிர்த்தெழுந்து வருவாங்க. ஒருவேளை சுனாமி வந்து சுனாமியில் அடிச்சுட்டு போயிருந்தா அவங்களும் என்ன பண்ணுவாங்களா, உயிர்த்தெழுந்து வருவாங்களாம். எங்க படிக்கலாம் அப்படின்னு பார்க்க படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரத்துல ஒருவேளை சுனாமியில் அடிச்சுட்டு போய் மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அங்க போனவங்களாலையும் சமுத்திரம் என்ன பண்ணுமா, ஒப்பு வைக்குமா, வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணுமா, உயிர் தெளிப்பி வந்து நிக்க வைக்குமா. அடுத்து மரணம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ மறிச்சதுனால பாதாளத்துக்கு போயிருக்கிறாங்கல்ல. பாதாளம் அப்படின்றது எங்க அப்படின்னு பார்த்தோன்னா கல்லறையில் வச்சிருக்கிறாங்க இல்லையா. இவங்க எல்லாருமே உயிர் தெரிந்து என்ன பண்ண போறாங்களா, வர போறாங்களாம். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வருவதின் நோக்கமே ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் இது வரைக்கும் மறிச்சிருக்காங்க இல்லையா எல்லாரையும் உயிர் திளப்ப வச்சு அதுக்கப்புறமா தான் நியாய தீர்ப்புன்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறாராம். சோ படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. சோ இப்ப நம்ம படிச்சோம் யாரெல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திரத்தில் அடிச்சுட்டு போனவங்க எல்லாம் திரும்ப வர போறாங்க. பாதாளத்துக்கு போனவங்க திரும்ப என்ன பண்ண போறாங்க, உயிர்த்தெழுந்து வர போறாங்க. அப்படி உயிர்த்தெழுந்து வந்து தேவன் முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம், நிப்பாங்களாம். மரித்தவங்களா இருக்கக்கூடிய சின்னவங்க முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும் தேவனுக்கு முன்னாடி நிப்பாங்களாம். அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது புஸ்தகங்கள் என்ன பண்ணுமா, திறக்கப்படும். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் என்ன பண்ணுதுங்களா, திறக்கப்படுது. அப்படின்னா என்ன புஸ்தகம் திறக்க போகுது? அவங்கள பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயத்த திறந்து இந்த மாதிரி இந்த பாவம் பண்ணியிருக்கிற, இந்த அக்கிரமம் பண்ணியிருக்கிற, அதனால எங்க போ, அந்த புஸ்தகம் கிடையாது. என்ன புஸ்தகம் ஓபன் ஆக போகுது அப்படின்னா இன்னைக்கு என்ன புஸ்தகம் நமக்கு ஓபன் ஆயிருக்குதோ அந்த ஓபன் ஆகிற விஷயம் அவங்களை என்ன பண்ண போகுதுங்களா, திறக்கப்பட போகுதுங்களா. அவங்க முன்னாடி இந்த சத்தியம் அப்படின்ற வேத வசனங்கள் என்ன பண்ண போகுதுங்களா, வேத புத்தகம் திறக்கப்பட போகுது. அப்படி திறக்கப்படும் போது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க, அறிந்து கொள்ளுவாங்க. அப்போதான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவர் எப்படியா நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். சங்கீதம் 96:13ஆம் வசனம். 96ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வராரு. நியாயம் தீர்க்கிறது அப்படின்னா வெறும் பேர் என்னன்னு கேட்டு நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயம் கிடையாது. அவரை பூலோகத்தை நீதியோட நியாயம் தீர்ப்பாரு. ஜனங்களை என்ன பண்ணுவாருங்களா, சத்தியத்தோட நியாயம் தீர்ப்பாராம். அப்படின்னா ஜனங்களுக்கு நீதினா என்னன்னு தெரியுமா, இப்ப இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியுமா, தெரியுங்களா தெரியாதுங்களா? அப்ப தெரியாதுன்ற ஒரு விஷயம் நமக்கே தெரியுது. ஏன்னா வேத வசனத்தை எல்லாரும் என்ன பண்ணல, படிக்கல. சத்தியம் இதுக்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாரும் தெரியுமா, தெரியாது. அப்படி இருக்கும்போது
அவங்க உயிர் தேர்ந்து வந்து நீதியோட சத்தியத்தோட ஒரு நியாயம் தீர்க்கும் போது அவங்க கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. அப்ப நீதியோட சத்தியத்தோட நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா என்ன பண்ண போறா நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேத புத்தகம் அவங்களுக்கு என்ன பண்ண போகுது? திறந்து இந்த வேத புத்தகத்திற்குரிய சத்தியங்கள் என்ன பண்ண போறாங்க? பார்க்க போறாங்க, கேட்க போறாங்க, உணர்ந்து கொள்ள என்ன பண்ண போறாங்க? போறாங்க. இந்த நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது அவர் நியாயம் தீர்க்கிற வர விஷயமே ஜனங்களை நீதியோடும் சத்தியத்தோட என்ன பண்ண போறாங்களா? நியாயம் தீர்க்க போறாரு. அப்பனா சத்தியம் என்னன்னு தெரிஞ்சாதான் அதன் அடிப்படையில் நீதின்ற ஒரு விஷயத்தை அவங்களால என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்பனா இப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது? செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. அப்பனா உயிர் தெழுப்பி சத்தியத்தை சொல்ல போறாரு. சத்தியம் சொல்றது நிமித்தமாக அவங்க நீதி என்ன பண்ண போறாங்க? கற்றுக்கொள்ள போறாங்களாம். அப்படி கற்றுக்கொள்ளும் போது, சத்தியம் அறிவிக்கப்படும் போது ஒட்டுமொத்த உலகமும் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே எப்படியா இருக்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அப்படின்னா, இந்த பர்வதம் அப்படின்னா ராஜ்யம் படிச்சிருப்போம். மலை அப்படின்னா பர்வதம் அப்படின்னா ராஜ்யம். கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல தீங்கு செய்யறவங்க, கேடு செய்யறவங்க என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிற போரி. கடல்ல தண்ணி இருக்கு இல்லையா? எவ்வளவு இருக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமா என்ன பண்ணுது? ஃபுல்லா சமுத்திரம் முழுசும் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜலத்தினால் நிறைஞ்சிருக்குது. அந்த மாதிரி பூமி முழுசும் கர்த்தரை அறிக்கலாம் என்ன பண்ணுவாங்க? அறிஞ்சிருப்பாங்க. அப்படி கர்த்தரை அறிக்கிற அறிவினால் ஜனங்கள் ஃபுல்லா அறிஞ்சிருப்பாங்க. அப்படின்னா நாம போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட நீங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுங்க, ஏத்துக்குங்க, பைபிள் என்ன பண்ணுங்க, படிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப உயிர் தெழுப்பி நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தா சத்தியத்தை அறிவிக்க போறாரு. அப்படி அறிவிக்கும் போது எல்லா கண்களும் என்ன பண்ண போகுது? திறக்கப்பட போகுது. காதுகள் என்ன பண்ண போகுது? திறக்கப்பட போகுது. இவங்க சத்தியத்தை கற்றுக்கொண்டு ஜலம் எப்படி ஃபுல்லா சமுத்திரத்தில் இருக்குதோ அதே மாதிரி பூமி முழுச கர்த்தரை அறிகிற என்ன பண்ணுவாங்க? அதனால என்ன ஒரு அவசியம் இருக்காது அப்படின்னா, கர்த்தரை நீ அறிந்து கொள்ளுங்க, ஏசு கிறிஸ்து ஏற்றுக்குங்க அப்படின்ற சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு காரியம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கிறோம். படிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். சோ இந்த மலை அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்துவின் ராஜ்யத்துல எல்லா ஜனங்கள் மேலும் என்ன மூடி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முக்காடு. அப்பனா போட்டு மூடிட்டா என்ன தெரியாது அவங்களுக்கு? சத்தியம் என்னன்னு தெரியாது, நீதி என்னன்னு தெரியாது, நம்முடைய ஆண்டவர் தேவன் யாருமே என்ன பண்ணாது தெரியாது. இப்ப முக்காட்டை என்ன பண்றாருன்னா எங்கதான் நீக்கி போடுறாருங்களாம்? அவருடைய ராஜ்யத்துல எல்லா மூடலையும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஜாதிகளையும் சகல ஜாதிகளையும் மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையில் என்ன பண்றாருங்களாம்? அவ கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அவங்களுடைய முக்காட்டை எடுத்து போடும்போது அவங்க தெளிவா என்ன பண்றாங்க? சத்தியத்தை பார்க்கறாங்க. நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது அப்பதான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்தை சொல்லி கொடுத்து அந்த சத்தியத்தின்படி வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்து அங்கதான் என்ன பண்றா அப்படின்னு பார்க்கும்போது ஜனங்களை நியாயம் தீர்க்கிற ஒரு விஷயமே என்ன பண்றாரு? ஆரம்பிக்கிறார். அப்பனா இப்போ அறியாமையில் உள்ள காலங்கள், இந்த காலத்துல ஜனங்களுக்கு நல்லது எது தீமை எதுன்னு என்ன பண்ணாது தெரியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களை கொண்டு வந்து நியாய தீர்ப்பு சிங்காசனத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு நீ ஏன் இதை பண்ணல அதை பண்ணல அப்படின்னு கேட்டோம்னா எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. சரி தெரியலையா? இப்ப என்ன பண்ணுங்க? தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்க? மீண்டுமா ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு எதுவா என்ன பண்ணுங்க? கிரியை காமிங்க அப்படின்ற கட்டளை நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு முக்காட்டை எல்லாத்தையும் அகட்டி போட்டுட்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏசாயா 25 8ஆம் வசனம்.
8ஆம் வசனம், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஸோ என்ன பண்ணுவாராம் அப்படின்னு பார்த்தோம்னா, மரணத்தை ஜெயமா விழுங்குறார் அப்படின்னா எல்லாரையும் உயிர்த்தல். இந்த மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல யாராவது ஆதாமுடைய சந்தையிலிருந்து ஜெயிச்சவங்க இருக்கிறாங்களா? இது வரைக்கும் யாரும் இல்லை. அப்ப இந்த மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல விடுதலை கொடுக்காத மாத்திரம் அல்லாம எல்லா ஜனங்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணீர், அவங்களுடைய கஷ்டம் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா பூமியில் இல்லாதபடி முட்டில் என்ன பண்ணுவாருங்களாம் நீக்குவாராம். எப்போ? ராஜ்யத்துல. அப்ப இப்போ என்ன பண்ணும்? மரணம், கண்ணீர், துக்கம் என்ன பண்ணுது? இருக்குது. ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ஒரு காரியம் நடக்கும்போது ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வசனத்தை கேட்க போறாங்களாம். கண்ணு இப்போல்லாம் திறந்திருக்கு, கண் நல்லா தெரியுது. ஆனா வேத வசனத்தை பார்க்கறதுக்கு என்ன இல்லை? பார்க்கக்கூடிய கண்கள் இல்லை, கேட்கக்கூடிய செவி என்ன பண்ணல இல்லை. அப்படின்னா காதே கேட்காதா அப்படின்னா அப்படி இல்லை, காது கேட்கும், எதை கேட்க விருப்பம் இருக்காது. ஆனா ராஜ்யத்துல கண்ணையும் திறந்துருவாராம், காதை என்ன பண்ணுவாருங்களாம் திறப்பாராம். படிக்கலாம் பாருங்க, ஏசாயா 29:18 வசனம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சோ அந்த காலம் கிறிஸ்துவனுடைய அந்த ராஜ்யத்துல செவிடர் என்ன பண்ணுவாங்கன்னா புஸ்தகத்தின் வசனங்கள் என்ன பண்ணுவாங்களாம். எந்த புஸ்தகத்தின் வசனம்? இப்ப நாம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த வேத வசனத்தை அவங்க என்ன பண்ண போறாங்களாம் பார்க்க போறாங்க. வசனத்தை செவிடர் வந்து கேட்க போறாங்க. குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கு நீங்க என்ன பண்ணும் பார்வை அடையும். அப்படின்னா இந்த கண்கள் ஏன் இப்ப அவங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுக்கு பிரசங்கமா இராதபடி சாத்தான் என்ன பண்ணியிருக்கிறான், ஜனங்களுடைய மனக்கண்ணை என்ன பண்ணிருக்கான், குருடாக்கி இருக்கிறான். இப்ப அந்த ஒரு விஷயம் ராஜ்யத்தில் என்ன பண்ணாது, நடக்காது. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய கண்களை திறப்பாரு, காதை என்ன பண்ணுவாரு திறப்பாரு. அப்படி திறக்கும் போது ஜனங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது என்ன ஒரு விஷயத்த சொல்ல போறாங்களாம் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள். படிக்கலாம் பாருங்க, ஏசாயா 25:9 வசனம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல எல்லாரும் என்ன ஒரு விஷயத்த உணர்ந்து கொள்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவரே நம்முடைய தேவன். இப்ப போய் சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க இவருக்காக தான் என்ன பண்ணோம், எங்கெங்கயோ போய் காத்திருந்தோம், என்னத்தையோ என்ன பண்ணோம் வணங்கணும், கடைசியா உண்மையான தேவன் யாருன்றதை என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சோம், இவருக்காக காத்திருந்தோம், இவர் தான் நம்மள என்ன பண்ணுவாரு ரட்சிப்பாரு, இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் என்ன பண்ணலாம், இப்போ சந்தோஷப்படலாம், களி கூர்ந்து என்ன பண்ணலாம் மகிழலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இப்படிதான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சொல்ல போறாங்களாம். அவங்க யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். சோ திரளான ஜனங்கள் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மறிச்சவங்க உயிர்த்தெழுந்து வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணலாம் போகலாம். ஏன் அப்படின்னா அவர் தான் மெய்யான தேவன். அவர் என்ன பண்ணுவாரா நம்ம எப்படி நடக்கணும் என்ன பண்ணுவார், அவரு நமக்கு போதிப்பாரு, அவர் காமிக்கிற வழியில் என்ன பண்ணலாம் நடக்கலாம். ஏன் அப்படின்னா சியோன்ல இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனம் என்ன பண்ணுமா வெளிப்படும். ஸோ இப்படியாக கர்த்தருடைய அந்த ஒரு நியாய தீர்ப்பின் நாள்ல பூமியில நடக்கும்போது
என்னென்னலாம் அடுத்து நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். ஏசாயா 26:8-9 ஏசாயா 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 மற்றும் 9. கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சியாய் இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். எப்போதான் ஜனங்கள் எல்லாம் நீதியை கத்துக்க போறாங்க அப்படின்னா, நியாய தீர்ப்புகள் இந்த பூமியில செய்யும் போது தான் என்ன பண்ண போறாங்க? கற்றுக்கொள்ள போறாங்க. அப்ப நியாய தீர்ப்பு செய்யும் போதுதான் ஜனங்கள் நீதியே கற்றுக்கொள்வாங்க. அப்படின்னா அந்த நீதிக்கேற்ற கிரியை உங்ககிட்ட வெளிப்படுறது அப்படின்றது எப்பதான் இருக்கும்? அப்பதான் இருக்கும். இப்ப என்ன பண்ண முடியாது? எதிர்பார்க்க முடியாது. சோ தேவனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முழுவதுமாக கீழ்ப்படிஞ்சு சத்தியத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது செவி சாய்ப்பாங்க. அதை கேட்ட ஒரு கிரியை என்ன பண்ணுவாங்க கிட்ட வெளிப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கிறோம். ஏசாயா 11:3-4 படிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். என்ன பண்ணுவாருங்களா அப்படின்னு பார்க்கும்போது, அவர் கண் கண்டபடி என்ன பண்ண மாட்டாருங்களா? கண் கண்டபடி அப்படின்னா ஏதோ எடுத்தா கவுத்தன் என்ன பண்ண மாட்டாரு? செய்ய மாட்டாரு. தமது காது கேட்டபடி தீர்ப்பு என்ன பண்ண மாட்டாரு? செய்ய மாட்டார். அவர் நீதி செய்யறாரு, நியாய தீர்ப்பு செய்யறார் அப்படின்னா நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிப்பாராம். யதார்த்தமா என்ன பண்ணுவாருங்களா? அப்ப யதார்த்தமா அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப உங்க ஊர்லாம் வந்துட்டு ஹெல்மெட் போடுற பழக்கம் இருக்கா? இல்ல, அது போடலாம் ஃபைன் வாங்குறாங்களா? வாங்குறது இல்ல. அதே சென்னைக்கு போனா வாங்குறாங்க. நீங்க பாண்டிச்சேரி எங்க ஊருக்குலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இதெல்லாம் ஒரு சட்டமே என்ன பண்ணல இல்ல. அதனால நாங்க போடவே மாட்டோம். யாராருக்கெல்லாம் அவங்களுடைய உயிர் ஒரு அக்கறை இருக்குதோ என்ன பண்ணுவாங்க? போட்டுப்பாங்க. மற்றபடி போடல அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த சட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அமல்படுத்தி இருக்கிறதுனால இப்ப அதை மீறவங்களுக்கு ஃபைன் யார் போடுறா? போலீஸ் போடுறாங்க இல்லையா? ஏன்? அது சட்டம் என்ன பண்ணிட்டாங்க? கொண்டு வந்துட்டாங்க. எங்க ஊர்ல வந்து கேட்டா நீங்க அந்த சட்டமே போடலையே, அப்ப ஃபைன் கேட்கறீங்க அப்படின்னா இது அநியாயம் அப்படின்னா பண்ணுவோம் நாங்க சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்படின்னா இந்த வேத வசனமும் நம்முடைய ஆண்டவரை பத்தியே உலக ஜனங்கள் யாருக்கும் என்ன பண்ணாது? அதிகமா எல்லாருக்கும் தெரியாது. அப்ப உயிர்த்தெழுந்து வரும்போது இந்த மாதிரி வசனம் இருக்குது, இந்த மாதிரி சட்டம் இருக்குது அப்படின்னா அந்த சட்டம் எங்களுக்கு என்ன பண்ணல, கொடுக்கப்படல. தெரியாது என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. இல்ல இல்ல உங்களுக்கு தெரியலாம் என்ன பண்ணியாகணும், நீங்க ஃபைன் உங்களுக்கு போட்டு தான் ஆகணும்னா அது அநியாயம், அநீதி என்ன பண்ணும். ஸோ என்னன்னா யதார்த்தின்படி நீதியின்படி அவர் என்ன பண்ணுவாருங்களா? நியாய தீர்ப்பு செய்வாருங்களாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு நியாய தீர்ப்பு இந்த பூமியில் நடக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறாருன்னா, சட்டம் என்னன்றதை ஓபன் பண்ணி என்ன பண்ண போறாரு? சொல்லி கொடுக்க போறாரு. அதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண போறாரு? அது அடிப்படையில் கீழ்ப்படுறீங்களா இல்லையான்றது என்ன பண்ண போறாரு? செக் பண்ண போறாரு. அதனுடைய முடிவில் தான் என்ன பண்ண போறாரு? நியாய தீர்ப்பு செய்ய போறா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. எரேமியா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பெலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமுமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். ஸோ என்ன பண்ண போறாங்களாம்? எல்லா ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வந்து உண்மையாலுமே இதுக்கு முன்னாடி எங்களுடைய அப்பா தாத்தாலாம் என்ன பண்ணிட்டாங்க? பொய்யா சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? நிறைய ஏமாத்திட்டாங்க. ஆனா உண்மையான தேவன், உண்மையான வசனம், சத்தியம் என்னன்றதை நாங்க என்ன பண்ணிட்டோம், இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொல்ல போறாங்க. அப்படியாக இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் தான் சத்தியம். இந்த சத்தியம் அறிவிக்கப்படும் போது அவங்க என்ன பண்ண போறாங்களாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் என்னென்னலாம் பொய்யான விஷயமோ பிரயோஜனம் இல்லாத அந்த காரியத்தை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தூக்கி என்ன பண்ண போறாங்களாம். இப்ப போயிட்டு சொல்லலாமா, இந்த மாதிரி இதெல்லாம் பொய்ங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இதை வணங்கக்கூடாது, கல்லு மரம்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க?
ஆ சரி, ஓகே. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஒருவேளை என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கணும்னா போய் என்ன பண்ணலாம், பண்ணி பார்க்க. என்ன அப்படின்னு பார்த்தா பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு அவங்க அதை என்ன பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. அப்பனா நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பவே எல்லாருமே இயேசுக்கு சேர்த்துக்கணும், இப்பவே நியாய தீர்ப்பு என்ன பண்ணுது அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நியாய தீர்ப்புன்றத எப்பதான் செய்ய போறாருன்னா, அவருடைய 2ஆம் வருகையில வந்து அவர் ராஜ்யத்தெல்லாம் செய்ய போறாரு. அதுவும் ஒரு நாள்ல ஒருத்தரா கூப்பிட்டு என்ன பண்ண போறது இல்ல, முதல்ல நீதி என்ன சத்தியம் என்னன்றதை அறிவிக்க போறாரு. சட்ட புஸ்தகம் அவங்களுக்கு திறக்கப்படும். அதுல என்ன நல்லது தீமைன்றதை என்ன பண்ணுவாங்கன்னா அறிந்து கொள்வாங்க. அதன் அடிப்படை தான் என்ன பண்ண போறாரு, நியாயம் தீர்க்கவே போறாரு. எதுதான் நியாயம் தீர்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். உலகத்தை நியாயம் தீர்க்க வரல, உலகத்தை ரட்சிக்க வந்திருக்கிறேன். ஆனா உலகத்தை நியாயம் தீர்க்கணும் அப்படின்னா என்னதான் நியாயம் தீர்க்கும் தெரியுமா, நான் சொல்ற என்னுடைய வார்த்தை தான் என்ன பண்ணும். அப்ப அந்த வார்த்தையை பத்தி தெரியாது அப்படின்றவங்களுக்கு இல்ல நீங்க நியாயம் தீர்க்கப்பட்டு தான் ஆகணும் அப்படின்றது நல்லா இருக்குமா? சரி, இப்ப நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? இப்ப கேட்கிற நீங்களும் பேசுற எனக்கு என்ன பண்ணிருக்கு, வெளிப்படுத்தப்பட்டு. அப்ப நம்மளே நியாயம் தீர்க்க போறது எதுதான், வசனம் சத்தியம் தான். படிக்கலாம் பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். 48ஆம் வசனம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். எதுதான் நியாயம் தீர்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம், அவருடைய வார்த்தை. அதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேதத்தினுடைய வசனங்கள் சத்தியம். இதுதான் ஒருத்தவங்க என்ன பண்ண போதான், நியாயம் தீர்க்கப்பட போதான். அப்பனா இந்த வேத புத்தகம் இன்னைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்கு எப்படிதான் இருக்கு தெரியுங்களா, அது மூடப்பட்ட புத்தகமா தான் இருக்குது. உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு என்ன பண்ணது தெரியாது. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் என்ன பண்ணிருச்சு, அந்த வேதகம் திறக்கப்பட்டாச்சு. அப்ப திறக்கப்பட்டாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், ஓபன் ஆயிடுச்சு. அப்படின்னா யாரக்கிட்ட வந்து இந்த நியாய தீர்ப்பு நடக்கும், முதல்ல பிரதர் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், போன வாரம் கூட நரகம் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் சந்தோஷத்தை என்ன பண்ணீங்க கொடுத்தீங்க. நாங்க என்னமோ எங்க இஷ்டத்தின்படி என்ன பண்ணலாம் இருக்கலாம், இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம், இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். கடைசியில் என்ன பண்றீங்க இப்போ? அப்போ இந்த நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் என்னதான் செய்யுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தானே பண்ணுமா, செய்யுமா. என் வார்த்தையை ஒருத்தவங்க தள்ளி அதை ஏற்றுக்கொள்ளாம போறாங்க அப்படின்னா அப்ப தள்ளுறவங்க யாரா இருப்பாங்க, யார்கிட்ட வந்து சேர்ந்துச்சு அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நிராகரிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பமாகும் அப்படின்றாரு. அப்படின்னா இதை பத்தி தெரியாதவங்களுக்கு அவங்க ரொம்ப சேஃப்ல என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்களும் நானும் இந்த நியாய தீர்ப்பு நமக்கு ஆரம்பமாகும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப சோர்ந்துட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னா இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களையும் மறைபொருட்களையும் நம்முடைய கண்களும் காதும் கேட்குது பார்க்குது அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலுமே பல கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் பல லட்சம் ஜனங்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குலாம் என்ன பண்ணல, இது அறிவிக்கப்படல. அதான் நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு. படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். யாருடைய கண்கள் பாக்கியம் உள்ளது, யாருடைய காது பாக்கியம் காது? எந்த காது கேக்குதோ, எந்த கண்ணு பாக்குதோ, அப்படின்னா எதை கேட்கிறோம் எதை பார்க்கிறோம். ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், அவருடைய சத்தியங்கள் நமக்கு கேட்குது அப்படின்னா, கண்ணால பார்த்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உண்மையாலுமே இந்த ஒட்டுமொத்த உலகத்திலுமே இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் பாக்கியம் உள்ளவங்கன்ற யார் தெரியுமா? இந்த வசனத்தை கேட்கிற காதும் பார்க்கிற கண்ணும். இப்ப இந்த ஒரு சந்தோஷம் இருக்குங்களா? ஏன் அப்படின்னா
இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் சாத்தான் என்ன பண்ணிருக்கான்? அவங்களுடைய மனக்கண்ணை குருடாக்கி வச்சுட்டான். ஆனா நம்ம கண்ணு என்ன ஆயிடுச்சு? திறந்திருக்கு. அப்படின்னா வசனத்தை என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது, படிக்க முடியுது, கேட்க முடியுது. அப்படின்னா எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நம்ம. அப்பன்னா நம்முடைய ஆண்டவருடைய ஒரு கிருபை இல்லாம என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. இப்படிப்பட்ட யார்கிட்ட இந்த ஒரு விஷயம் கேட்குதோ, சத்திய சத்தம், யாரு இந்த சத்திய வசனத்தை பார்க்கறாங்களோ அவங்க என்ன பண்ண போறாங்களாம் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயந்தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? பரிசுத்தவான்கள் இவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாக்கியவான்கள். இந்த பாக்கியம் உள்ளவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு யாருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கோ, யாருடைய செவிகள் திறக்கப்பட்டிருக்கோ, யாருடைய கண்கள் பார்க்கப்படுதோ அவங்க பாக்கியவான். அந்த பாக்கியவான் தான் பரிசுத்தவான். அந்த பரிசுத்தவான் என்ன பண்ண போறாங்களாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த உலகத்தின் நியாயம் தீர்க்க போறாங்களாம். அப்ப நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து பண்ண போறார் அப்படின்னா, அவர் மட்டும் பண்ண போறது இல்ல. அவர் பண்ண போறாரு. அவர் கூட இருந்து அவருடைய பரிசுத்தவான்கள் என்ன பண்ண போறாங்களாம்? நியாயம் தீர்க்க போறாங்களாம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் முழுசும் உங்களால தான் நியாயம் தீர்க்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருன்னா, இந்த சத்திய வசனத்தை யார் முதல்ல கேட்டாங்களோ, யார் பார்த்தாங்களோ அப்படிப்பட்ட ஜனங்கள், கிறிஸ்துவை பின்பற்றினவங்க, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உயிர்த்தெழுந்து வர போறாங்க. இயேசு கிறிஸ்து சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க போறாரு. அவர் மாத்திரமல்ல, இப்போ நம்ம கேட்டிருக்கிற நாம என்ன பண்ண போறோம்? இயேசு கிறிஸ்து கூட வந்து ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க போறோம். அந்த சொல்லிக் கொடுப்பது நிமித்தமாக அவங்க எப்படியாக நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றது, நித்திய ஜீவனை அவங்க எப்படி சுதந்திரிக்கணுன்ற ஒரு விஷயத்த யாரு சொல்ல போறா அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கேட்டு இருக்கிற நாம தான் என்ன பண்ண போறோம்? சொல்ல போறோம். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை பார்க்கிற கண்களும் கேட்கிற செவிகளும் பாக்கியம் உள்ளது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 32 1ஆம் வசனம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ஒரு ராஜா, அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ராஜா நீதியா அரசாள்வாராம் பூமிய. அவருடைய பிரபுக்கள் இருக்கிறாங்களாம். யார் அப்படின்னா, நான் ஜெயம் கொண்டு சிங்காசனத்துல உட்கார்ந்த மாதிரி யாரெல்லாம் என்னைய மாதிரியே ஜெயம் கொள்றீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ண போறேன்? என்னுடைய சிங்காசனத்துல உட்காரும்படி அருள் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? யார்கிட்ட சொல்றாரு? அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷர்கள், அவருடைய ஜனங்கள். இப்ப அப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ண போறாங்க? பிரபுக்களா இருந்து அந்த ராஜாவோட என்ன பண்ண போறாங்க? இருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும், துரைத்தனம் அப்படின்றது என்ன தெரியுங்களா? கவர்மெண்ட் ஆளுகை செய்யறது. அந்த ஆளுகை என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்ல, நம்முடைய ஆண்டவரோட சேர்ந்து நாம என்ன பண்ண போறோம்? செய்ய போறோம். ஏன் இப்ப நம்ம படிக்கணும்ன்ற கேள்வி புரியுதுங்களா? என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நரகத்துக்காக பயந்து நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், வேதம் படிக்கிறேன் அப்படின்னா நம்மளை காட்டிலும் பரிதபிக்கக்கூடிய ஜனங்கள் யாரும் இருக்க போறதில்ல. ஒருவேளை தீமை இருக்குது, தீமை செஞ்சா தண்டனை அப்படின்ற விஷயத்துக்காக பயந்து ஒருத்தவங்க செய்யாம இருக்கிறாங்க அப்படின்னா, அதனாலலாம் யாரும் நல்லவங்களாம் என்ன பண்ண முடியாது. அதாவது தவறுக்கு சட்டம் தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம், அதுவே ஃபெயிலியர் மெத்தட் தெரியுங்களா? அதாவது தப்பு செஞ்சா தண்டனை அப்படின்றது ஒரு ஃபெயிலியர் மெத்தட். எப்படி பிரதர் சொல்றீங்க? இப்ப சட்டங்கள் போட்டதுனால குற்றங்கள் கம்மியாச்சா அதிகமாச்சா? அப்ப நல்ல ஒரு விஷயம், சரியான விஷயம் செய்யறோம் அப்படின்னா அந்த விஷயத்தினால ஜனங்கள் என்ன பண்ணும்? நல்லவங்களாம் மாறணும், திருந்தணும். அப்படி நடக்குது. அப்பன்னா தண்டனைகள் எந்த அளவுக்கு பெருகுதோ அந்த அளவுக்கு குற்றமான ஆயிட்டு இருக்கு, பெருகிட்டு தான் இருக்குது. அப்ப உலக பிரகாரமா பார்க்கும்போது ஏன் இத்தனை லட்சம் சட்டங்கள்? இதனால ஏதாவது தவறுகள் குறைஞ்சிச்சா? இல்ல. அப்ப அந்த மெத்தட தேவன் யூஸ் பண்ணுவாரா? தப்பு செஞ்சா தண்டனை, தப்பு செஞ்சியா அதுக்காக மனம் திரும்பனியா, இப்ப என்ன பண்ண அப்படின்னு பார்க்கும்போது சரியானதை கத்துக்கோ, கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணு, அதுக்கு ஏற்ற மாதிரி வாழு.
இப்படி வாய்ப்பு கொடுக்கறது தான். அதான் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள நம்முடைய தேவன். சோ இப்படிப்பட்டவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோட என்ன பண்ணுவாருங்களாம், நியாயம் தீர்ப்பாராம். கண் கண்டபடிலாம் என்ன பண்ண மாட்டாரு, நியாயம் தீர்க்க போறது இல்ல. சோ அப்படியாக படிக்கலாம் பாருங்க, மத்தேயு 25:31 மத்தேயு 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். சோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில வரும்போது மகிமை பொருந்த அந்த நிலைமையில சிங்காசனத்துல என்ன பண்ணுவாருங்களாம், வீற்று இருப்பாராம். அந்த சிங்காசனத்துல யாருக்கும் பங்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ யார் அவரை பின்பற்றுறாங்களோ, சத்தியத்தை கேட்டு நம்பி அதுக்கேற்ற மாதிரி வாழ்றாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ணுதுன்னா கிடைக்குதான். இப்படிப்பட்டவங்க தான் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். எபேசியர் 2:19. எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. நாமெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்நியர்கள் பரதேசிகள் இல்ல, பரிசுத்தமான கூட்டம். அதுவும் இல்லாம எப்படிப்பட்ட ஜனங்களா அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய வீட்டாருங்களா. உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, எங்க வீடு எழுதுறீங்களா, நான் யார் தெரியுமா, அந்த வீடுல இருக்கிறவங்க தான் நான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா இப்படி சொல்லுவாங்க இல்லையா. நாம யாரா வசனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா தேவனுடைய வீட்டாராம். அப்ப தேவனுடைய வீட்டில் ஒரு நபரா இருக்கிறோம் அப்படின்னா இது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம். அப்பனா இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பங்கடையணும் அப்படின்னா என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்முடைய ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன ஓபன் பண்ணி சொல்றாரோ அதுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். இது எப்படியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்கள், நாம தேவனுடைய வீட்டார். இந்த வீட்டுக்கு யாரு அஸ்திபார கல் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். எபேசியர் 2:20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். சோ முதல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலைக்கல், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் அவரை பின்பற்ற சீஷர்கள் எப்படியா இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ஒரு வீடு என்ன பண்றோமா இருக்கிறோமா. அப்ப தேவனுடைய வீடு அப்படின்னா அதுக்குள்ள யார் இருக்கிறா, இயேசு கிறிஸ்து உண்மையா பின்பற்றி வேத வசனங்களை படிச்சுக்கிட்டு இருக்கிற நாம எல்லாரும். அப்பன்னா இந்த நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எங்க ஆரம்பமாகுது தெரியுங்களா, எங்க ஆரம்பமாகும் அப்படின்னா எங்க சட்ட புஸ்தகம் ஓப்பன் ஆகிருக்குதோ அங்க என்னவோ ஆரம்பிச்சிருச்சு கூடவே நியாய தீர்ப்பு. அப்பனா சட்ட புஸ்தகம் நம்முடைய வேதம் எங்க ஓப்பன் ஆயிருக்கு, நம்ம மத்தியில ஓப்பன் ஆயிருக்கு. அப்படின்னா யாருக்கு தான் முதல்ல நியாய தீர்ப்பு நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம். 1 பேதுரு 4:17. 1 பேதுரு 4:17. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும். நாம தான் தேவனுடைய வீடுன்னு பார்த்தோம். அந்த வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறாரு. இப்ப அந்த நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எங்க ஆரம்பமாக போகுதுங்களா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தூங்கக்கூடிய காலம். அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா பேதுரு என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. அப்ப ஆரம்பிச்ச விஷயங்கள் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த ஒரு சட்ட புஸ்தகம் எங்க திறந்திருக்குதோ அங்க நியாய தீர்ப்பு ஆரம்பமாயிடுச்சு. அப்பனா நியாய தீர்ப்பு அப்படின்றது ஒரே நாள் நடக்கிற விஷயமா, சட்ட புஸ்தகம் திறக்கப்படணும், அதுல இருக்கிறத படிக்கணும், படிச்சு என்ன பண்ணணும், அது கீழ்ப்படியணும், அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும் வாழணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு நாள் என்ன பண்ணாது. அப்பனா எந்த நோக்கத்துக்காக இந்த சட்ட புஸ்தகம் நம்மளை தேடி வந்திருக்கு அப்படின்னா நியாயம் இருக்கிறதுக்காக அப்படின்னும் போது கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா இந்த நியாய தீர்ப்பு அப்படின்றது நாம நினைக்கிற மாதிரி தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. உண்மையாலுமே இதை கேட்டு மனம் திரும்பவே மாட்டேன் அப்படின்றாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை என்ன பண்றார் நம்முடைய ஆண்டவர் வச்சிருக்கிறார், நியாய தீர்ப்பு செய்ய தான் போறார். ஆனா கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம்.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என்ன ஒரு பாக்கியம் இப்ப இருக்கிற நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சட்ட புஸ்தகம் உலக ஜனங்கள் ஓபன் ஆக போகுது. அங்க நம்முடைய ஆண்டவர் ராஜாவா இருந்து நீதியுள்ள ஒரு ஆளுகை செய்ய போறாரு. மேலும் ஒரு நாளை குறிச்சிருக்கான்னு படிச்சோம். அந்த நாட்கள்ல தாம் நியமித்த மனுஷனை கொண்டு நியாயம் தீர்க்க போறாருங்களா. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது, எங்கும் உள்ள ஜனங்களுக்கும் கட்டளை என்ன பண்ணுவாராம், இதை நீங்க கை கொண்டே ஆகணுன்ற ஒரு கட்டளை. ஒருவேளை கை கொள்ளாம போனாங்கன்னா என்ன ஆகும்? மரணம். ஆனா ஒருவேளை இப்ப நம்ம கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. இந்த டைம்ல ஒருவேளை சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாலும் நமக்கு யார் இருக்கா தெரியுங்க? இப்போ பரிந்து பேசுகிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரு. ஆனா இப்போதைக்கு அவர் பரிந்து பேசக்கூடிய ஒரு அட்வொகேட், ஒரு வக்கீலா இருக்கிறார். ஆனா ராஜ்யத்தை எப்படி இருப்பா தெரியுங்களா? அவர் தான் ஜட்ஜு. உத்தரவு போட்டார்னா போட்டதுதான், மீறினா ஸோ என்ன அப்படின்னு பார்க்கணும், இப்படியா தான் செய்ய போறாரு. ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இருந்தோம். யாரெல்லாம் மனப்பூர்வமா பாவம் செய்யறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நடக்க போகுது. என்ன நியாய தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 மற்றும் 27. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். இந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல ஆரம்பமாகுது அப்படின்னா, இந்த தேவனுடைய வீட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, சத்தியத்தை கேட்பாங்க, கீழ்ப்படிவாங்க, அதன்படி வாழ்ந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட ராஜாக்களாகவும் ஆசிரியர்களாகவும் ஒரு கூட்டம் மாறுவாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, சத்தியம் தெரிஞ்சாலும் வசனங்கள் தெரிஞ்சாலும் என்ன பண்ணுவாங்களா, மனப்பூர்வமா பாவம் செய்யறாங்களாம். அப்படிப்பட்டவங்களுக்கு என்னதான் அப்படின்னு பார்த்தோம்னா 27ஆம் வசனம் படிக்கலாம். 27ஆம் வசனம். நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். கோபாக்கினை வெளிப்பட போகுது. யாருக்கு அப்படின்னா, கேட்டு அதுக்கு நாங்க கீழ்ப்படியவே மாட்டோம் அப்படின்னு உறுதியா யார் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களா அந்த நியாய தீர்ப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஜீவனை கொடுத்து அவங்கள மீட்கிற ஒரு விஷயத்த பண்ணி ஒரு ஆசீர்வாதமான ஒரு சத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அப்பனா நியாய தீர்ப்பே இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வரல. நியாயம் தீர்க்கிறாரு. ஆனா அந்த நியாய தீர்ப்புல தண்டனை மட்டும் கிடையாது, அதுல ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. யாருக்கு ஆசீர்வாதம்? சட்ட புஸ்தகம் ஓப்பன் ஆகிட்டு யார் அதுக்கு கீழ்ப்படியும் சொல்றாங்களோ ஆசீர்வாதம். ஒருவேளை மாட்டேன் அப்படின்னா என்ன பண்றாரு? ஸோ இப்போ ஓப்பன் ஆகிருக்கிற நம்ம மத்தியிலே அதே தான். அடுத்து உலக ஜனங்கள் ராஜ்யத்தில் என்ன பண்ண போறாங்க? இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போதும் ஒரு சிலர் சத்தியம் அறிவிச்சாலும், சமுத்திரம் எப்படி ஜலத்தால் நிறைஞ்சிருக்கோ கத்தரை அறிகிற அறிவினா அப்படி நிறைஞ்சிருக்கிற அந்த ஒரு டைம்லையுமே ஒரு சிலர் துணிகரமாக நிற்பாங்களாம். நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நீங்கள் 2வது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் அந்த வாய்ப்பை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், பயன்படுத்திக்க மாட்டோம், கீழ்ப்படிவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா படிக்கலாம். ஏசாயா 26 10ஆம் வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். சோ இந்த துன்மார்க்கமான ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறவங்க, துன்மார்க்கன் அவனுக்கு தயை காமிச்சாலும், இயேசு கிறிஸ்து மீண்டுமாக உயிர் தெழுப்பினாலும், இந்த உலகத்துல எப்பேற்பட்ட ஒரு ஐயக்கனா கூட இருக்கலாம், பாவம் செய்யறவங்களா இருக்கலாம், கொடூரமானவங்களா இருக்கலாம், ஆனா மீண்டுமா உயிர் தெழுப்புற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படி கிடைச்சாலும் துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதி என்ன பண்ண மாட்டானுங்களாம், கற்றுக்கொள்ள மாட்டான். நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து என்ன பண்ணுவான், கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாது என்ன பண்றான். அப்பனா நீதி உள்ள தேசம் எது? அப்படி ராஜ்யத்துல நீதி அறிவிச்சாலும், நீதியை நடப்பிக்கிற சூழ்நிலைகள் இருந்தாலும் அங்கேயும் அநியாயம் செஞ்சு என்ன பண்ணுவாங்க, மத்தக்களை கெடுக்கிறவங்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, நியாய தீர்ப்பு அவங்களுக்கு நடக்கும். என்ன பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் மரணத்துல அவங்க என்ன பண்ணுவாரு, அழிச்சிருவாரு.
அப்ப ரெண்டாம் மரணம் அப்படின்றது நாம் நினைக்கிற மாதிரி எரிகிற எண்ணெய் கிடையாது, கொப்பரை கிடையாது, நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் மரணம் அப்படின்றது படிக்கலாம் பாருங்க, வெளிப்படுத்தல் 20:14. வெளிப்படுத்தல் 20:14. ஆ. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரணம், பாதாளம், இது யாருக்காக அப்படின்னு பார்க்கும்போது சாத்தான் ஒருத்தன் இருக்கிறான், அவன்தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் இது வரைக்கும் எடுத்திருக்கிறான். ராஜ்யத்திலையும் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலரை கெடுப்பான். இப்ப அப்படிப்பட்டவங்களுக்காக என்ன இருக்குதான் அப்படின்னு பார்த்தோம்னா வசனம் சொல்லுது ரெண்டாம் மரணம் அப்படின்றது. முதல்ல ஒரு மரணம் என்ன பண்ணுச்சு, இப்போ எல்லாருக்கும் நடந்துச்சு. எதனால? ஆதாம் பாவம் செஞ்சதுனால, அவங்களும் பாவிகளா இருந்ததுனால என்ன பண்றாங்க, மரிச்சாங்க. ஆனா இந்த ரெண்டாம் மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மரிச்ச ஜனங்களை உயிர்த்து எழுப்பி வந்தாலும் அதுலயுமே துன்மார்க்கமா வாழ்றவங்க இருப்பாங்க இல்லையா. ஏற்கனவே ஒரு மரணம் மறிச்சுதான் ஒரு வாய்ப்பை கிருபையா கொடுத்தார் நம்முடைய ஆண்டவர், உயிர்த்து எழுப்பினார். அப்பயும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் விரும்புற மாதிரி சத்தியம் சொல்ற மாதிரி கேட்க மாட்டாங்க அப்படின்றவங்கள கம்ப்ளீட்டா ஒரு மரணத்துக்குள்ள என்ன பண்றாரு, கொண்டு போறார். ரெண்டாம் மரணம் அப்படின்றது அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பெல்லாம் இல்ல, கம்ப்ளீட்டான ஒரு அழிவு. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட நபர் அப்படின்றவருக்கு இந்த ஒட்டுமொத்த உலகத்திலுமே எந்த விதமான காரியமும் இருக்க போறதில்லை. ஒரு வாய்ப்பு தந்தா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நித்திய ஜீவனுக்குள்ள அவங்க போறாங்க. ஒரு வேளை பயன்படுத்திக்கவே மாட்டேன், துன்மார்க்கமா தான் ஜீவிப்பேன் அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு டெத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு உயிர்த்தேதல் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணாது, இருக்காது. அதுதான் ரெண்டாம் மரணம், செகண்ட் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றோம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இந்த ரெண்டாம் மரணம் அப்படின்றது சாத்தானுக்கும் அவன மாதிரியே யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு. அப்படின்னா சாத்தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கலாம். சாத்தான் அப்படின்ற பாடத்தை என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். ஸோ எப்படிப்பட்டவன், ஏன் அவனுக்கு ரெண்டாம் மரணம், எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம், நியாய தீர்ப்பின் நாள் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையில் அவருடைய 1000 வருஷ அரசாட்சியில பண்ண போற ஒரு விஷயம். அது எப்படிதான் பண்ண போறாருன்னா ஜனங்களை நீதியோடும் யதார்த்தத்தோட என்ன பண்ண போறாருன்னா சத்தியத்தோட கொடுத்து என்ன பண்ண போறாருன்னா வழி நடத்த போறார். அதன் அடிப்படையில் தான் நியாயம் தீர்க்க போறார். அப்பன்னா நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ உலக ஜனங்களுக்கு இல்லையா அப்படின்னா இல்ல. அதுக்கு என்ன ஆதாரம்? அதான் போன வாரம் பார்த்த நரகம் சப்ஜெக்ட். ஸோ நரகம் அப்படின்றது மனுஷனை புதைச்சி வைக்கக்கூடிய இடம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும்போது என்ன பண்ண போறாங்க, அவங்க எழுந்து வர போறாங்க. ஒருவேளை மரிச்சு இருக்கிறவங்கள தான் என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும். நாம நினைக்கிற மாதிரி எண்ணெய் செட்டில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து எழுப்ப வேண்டிய அவசியமே, புரியுதுங்களா? அதாவது யாரை தான் எழுப்ப முடியும்? தூங்கிட்டு இருக்கிறவங்க, நித்திரையில் இருக்கிறவங்க தான். முழிச்சுக்கிட்டே இருக்கிறவங்கள கூப்பிட முடியுமா, எழுந்திருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. அப்போனா அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகையில் வந்து உயிர் தெழுப்பி இந்த நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை பூமியில செய்யும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அதான் நம்ம ஆரம்பத்திலே படித்தோம். ஜனங்கள் களி கூறுவாங்க, நியாய தீர்ப்பு பூமியில் நடக்கும்போது கம்பீரிப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள தேவனையும் இப்பேற்பட்ட மகத்துவம் உள்ள சத்தியத்தையும் இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு என்ன பண்ணல, சொல்லல. சொன்னா இவரே நம்முடைய தேவன், இவருக்காக என்ன பண்ணோம், காத்திருந்தோம். ஒட்டுமொத்த ஜனங்களும் வந்து வேதம் சொல்ற வாழ்க்கை என்ன பண்ண போறாங்க, வாழ போறாங்க. அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாம ஏன் படிக்கணும் அப்படின்னு தான் நம்ம ரெண்டாவது ஒரு பாகத்தில் என்ன பண்ணோம், பார்த்தோம். ஸோ இந்த நியாய தீர்ப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுது, தேவனுடைய வீட்டில் என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஏன்னா இங்க ஆரம்பிச்சிருக்கிற நோக்கமே நல்ல நோக்கம். ஏன்னா அந்த நியாய தீர்ப்பை யார் தான் செய்ய போறா, தேவனுடைய வீட்டாராக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய அவருடைய சீஷர்களா இருக்கிறவங்க தான் என்ன பண்ண போறாங்க, அதை செய்ய போறாங்க. நாம ஏன் படிக்கணும், நாம ஏன் கஷ்டப்படணும்? இந்த நேரத்தில் என்ன வேணா பண்ணிருக்கலாம், கரெக்டுங்களா? எல்லாரும் மாதிரி டிவி பார்த்துருக்கலாம், உலகத்தை போய் என்ன பண்ணிருக்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கலாம், பொழுதுபோக்கா என்ன பண்ணிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஏன் எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணணும், வசனத்தை படிக்கணும்?
சத்தியம் ஏன் கேட்கணும் அப்படின்னா, இந்த ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்து சிங்காசனத்தில் உட்காந்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நாளைக்கு சத்தியத்தை சொல்ல போகிறது யார் தான்? நாம தான். அப்படின்னா இப்போ நாம் என்ன பண்ணணும்ல? படிக்கணும். ஸோ படிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6 முதல். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 8 முடிய. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஸோ இந்த ஒரு கிரீடம், இந்த சட்ட புஸ்தகம் ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய தேவனுடைய வீட்டில் சிங்காசனத்தில் உட்கார போறவங்களுக்கு கிரீடம் கொடுக்கப்பட போகுது. அதை நான் சுதந்திரிக்க போறேன்றத உறுதியாக என்ன பண்ணிட்டார் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டாரு. அவருக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகதில் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ண போறாங்களாம்? கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த கிரீடம் வைக்கப்படுற அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிற ஒரு ஜனங்களை நம்ம என்ன பண்ணோம்? வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சட்ட புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு என்ன பண்ணப்படுது? சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? போகணுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு வேத பாடங்கள் என்ன பண்ணுது? எடுக்கப்படுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ இன்னைக்கு நம்ம கேட்ட பாடத்தின் தலைப்பு நியாய தீர்ப்பின் நாள், ஜட்ஜ்மெண்ட் டே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை எப்படி பண்ண போறாரு, இப்போ ஜட்ஜ்மெண்ட் யாருக்கு நடந்துகிட்டு இருக்குது, எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படித்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு காரியத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கிற நம்புற மாதிரி வேதம் என்ன பண்ணல, சொல்லலை. அப்போ வேத வசனம் நியாய தீர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன சொல்லுதுன்ற என்ன பண்ணியிருக்கிறோம்? படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஒரு காரியத்தை கேட்ட காதுகளும் காண்கின்ற கண்களும் பாக்கியம் உள்ளது. ஸோ பாக்கியவான்களா நீங்களும் நானும் இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. இதோட என்ன பண்ணலாம் அப்படி பார்க்க, நாளுக்குரிய பாடத்தை என்ன பண்ணலாம்? நிறைவு செய்யலாம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அடுத்த வாரம் ஒரு முக்கியமான பாடம். அப்படின்னா அந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் ஆரம்பமாகுது. அப்படின்னா அப்போ யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ பின்பற்றவங்களுக்கு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பின்பற்றவங்களுக்கு தான் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சபை. யாருடைய சபை அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவின் சபை. இப்போ இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலையும் சபைகள் இருக்குது, கரெக்டுங்களா? கிறிஸ்துவின் சபையான்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுவும் வசனத்தின் மூலமா என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். 2 பாகங்களா பார்க்க போறோம். 3 மணிக்கெல்லாம் வந்துருங்க. 6 மணிக்கு என்ன பண்ணிடலாம்? பாடத்தை முடிச்சிடலாம். ஸோ எல்லாரும் வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணலாம்? சீக்கிரமாக முடிச்சிடலாம். அனைவரும் வந்து அந்த கிறிஸ்துவின் சபை அப்படின்ற சத்தியத்தை கற்றுக்கொள்ள உங்களுடைய அன்போடு அழைக்கிறோம். ஆமென்.